சேலத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் சிவபெருமாள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். சின்ன பிஞ்சியா இருக்கும்போது விழுந்துச்சுன்னா அவனுக்கு 70 வயமே நஷ்டம், அவன் தாங்க முடியாது. ஸோ வாழைக்கு முழுமையான இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஒரு வேளை வாழை சேதம் அடைஞ்சுன்னா அதை அரசாங்கம் மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்க போகிறோம். அடுத்து டெல்டா பாசனத்துக்கு வந்து ஜூன் 12 தண்ணி திறக்கணுன்றது. இன்னைக்கு மேட்டூரில் சேலத்துக்கு குடிக்கிறது தண்ணியில் மிதவ மோட்டர் போட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஜூன் 12க்கு 9.91 டிஎம்சி தண்ணி திறக்கணும்னா அது எப்படி சாத்தியாகும்? இவங்க 9.91 டிஎம்சி தண்ணி திறந்தாதான் ஆயக்கட்டு தீர்வை தஞ்சாவூர், திருச்சி, அந்த கல்லணை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பயிர் நாத்துடுவாங்க, குடும்ப பயிர் நாத்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் நாங்கள் 27 டிஎம்சி மேட்டூரில் திறந்து விட்டாங்கனாக்கா தான் அவங்க ஓட்டி பயிர் நடுவாங்க, பயிர் நாற்றை பற்றி நடுவாங்க. ஸோ இப்போ இந்த 9.91 15ஆம் தேதிக்குள்ள நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், மழை இருக்கும், கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அடுத்த 27 டிஎம்சி அடுத்த மாதம் நமக்கு தண்ணி பயிர் நடத்து கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பூட்டையாக இருக்கும்போது அதுக்கு 140 நாளைக்கு தண்ணி கொடுக்க முடியுமாங்கிறத பொதுப்பணித்துறையினுடைய சிஇங்கெல்லாம் முடிவு பண்ணி கிருஷ்ணசாகரில் எவ்வளோ தண்ணி இருக்குது, வாரங்கியில் எவ்வளோ இருக்குது, ஹேமாவதியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, நமக்கு தர வேண்டிய இந்த 177 டிஎம்சி தண்ணியை கரெக்டாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 15 வரைக்கும் கொடுக்க முடியுமா அவங்கள அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்த ஜூன் 15, ஜூன் 12 தண்ணி திறக்கணும். அவசரப்பட்டு அந்த மாதிரி திறந்து தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே அவசரப்பட்டு திறந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே தஞ்சாவூரில் காஞ்சி போச்சு, கொடையாக இருக்கும்போது காஞ்சி போச்சு. அந்த மாதிரி தவறு நடக்காம அரசாங்கம் பார்த்துக்கணும். எங்கள் போல உள்ள விவசாயிகள் ஒரு மாதிரி இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசிக்கணும். இரிகேஷன் மினிஸ்டர், வேளாண்மை துறை மந்திரி, அதுக்குண்டான செக்ரட்டரி, திருப்பதி அமுதா ஐஏஎஸ், மதிப்புரிய ஐஏஎஸ் இவங்க இந்த மாதிரி ஒரு கேபினெட் உட்காந்து பேசி இது என்ன பண்ணலாம், சிஆர் மேட்டூர் சிஆர் அவர் கூப்பிட்டு விவசாய சங்கம்லாம் கூப்பிட்டு எவ்வளோ வேணுங்கிறத கேட்டு அதை ஒரு நிலை பண்ணுறது எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஆப்பிள் வரும், சட்டி இருந்தால் தான் சார் ஆப்பிள் வரும். அவங்கள்ட்ட தண்ணி தான் தந்துடுவாங்க. கர்நாடகாவில் தண்ணி இல்லை இருக்குது, தண்ணி இருக்குது, அவங்க திறந்து விடணும். அது யார் அழுத்தம் கொடுக்கணும்? நதிநீர் ஆணையத்துக்கு உண்டான மரியாதை. நதிநீர் ஆணையம் சொல்லுது திறந்து விடணும், அவங்க திறந்து விடல என்ன பண்ணலாம்? அவங்க திறந்து விட்டா தான் 9.91 டிஎம்சி தண்ணி நம்ம அனுப்ப முடியும். இல்லை என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம மந்திரிங்க 2 மந்திரிங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ் 2 மந்திரிங்க தமிழ்நாட்டுக்கு 59 பேர் வந்து இருக்கிறாங்க. இவங்க போய் தான் ஒரு ஐயா இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு, மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவகுமாரியை பதவியேற்றிருக்கிறாரு. இல்லைங்களா? இன்னைக்கு தான் பதவியேற்கிறாரு, இன்னைக்கு பதவியேற்கிறாரு. அன்றைக்கி நீங்கள் அவங்க போய் அழுத்தம் கொடுக்கணும். எங்களுக்கு பதவியேற்கிற அன்றைக்கி அவர் போய் இவங்கெல்லாம் எப்படி வாட்ஸ்அப்ல போவாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு பற்றி அவங்க தான் பேசணும். நீங்கள் அவங்க தானே கேட்டீங்கன்னா அவங்க தெளிவாக பதில் சொல்லுவாங்க. வேற என்ன கேள்வி இருக்கு? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. மேகதாது அணை கட்டி தீர்வுன்றது சிவகுமார் அவர்களுடைய சார். நாங்கள் எல்லா சங்கமும் கலந்து பேசுவோம். தஞ்சாவூர் சங்கம், திருச்சி, இங்கே பல்லடம், கோயம்புத்தூர் முருகசாமி, ராமக்கோண்டு, கிருஷ்ணகிரி ராமக்கோண்டு, இப்படி எல்லாத்தையுமே கூப்பிட்டு கலந்து பேசுவோம். கலந்து பேசி இதுக்கு எப்படி ஒரு தீர்வு பண்ணலாம், நெய்வேலியிலிருந்து கரண்டை கட் பண்ணலாமா அப்படின்னு செய்வோம். ஆனால் அந்த மாதிரி செய்யறதுங்கிறது தவறு. ஏன்னா நெய்வேலி கரண்ட்டுங்கிறது நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் இருக்குது. அவங்க ஒப்பந்தத்தை மீறாங்கிறதுக்கோசரம் நாமளும் ஒப்பந்தத்தை மீறி பீஸ் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது தவறு. அதுக்கு வேற வழி என்ன இருக்குது, எப்படி போராட்டத்தை பண்ணலாங்கிறது அனைத்து விவசாய சங்கமும் கலந்து பேசி தான் முடிவு பண்ண முடியும். நாங்கள் ஒரு சங்கமாக போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? தமிழ்நாட்டில் எல்லா சங்க தலைவர்களும் ஒரு இடத்துக்கு வரத்துக்கு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட சேலத்திலலாம் சில விஷயங்கள்லாம் பேசணும், எலெக்ஷன் பற்றிலாம் பேசணும், யாருக்கு ஆதரவு பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரி எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். வேற ஒன்று நீங்கள் தான் சொல்லிக்கலாம். நீங்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் சிவபெருமாள் ஆகிய நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் மற்றும் அனைவரும் வந்திருக்கிறார்கள், மற்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். முதலாவதாக சமீபத்தில் தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு சில கோரிக்கைகள் இருக்கிறது. முதலாவதாக இந்த
விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். இதில் வந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கவில்லை. அவர் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் கோரிக்கை வைக்கல. அவரா வந்து பிரச்சாரத்தில் சொன்னது தான் 50,000க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி, அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 40% தள்ளுபடிங்கிறது அவர் சொன்னார். இதை வந்து செயல்படுத்தும் போது சில பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு இல்லைன்னு சொல்ல. ஃபண்டு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து 2044 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காரு. ஆனால் எங்களுக்கு வந்து மொத்தம் 11,000 சில்லறை கடை இருக்குது. அந்த 11,000 சில்லறையும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்குறோம். ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அதை தள்ளுபடி பண்ணாதான் மறுபடியும் நாங்கள் 11,000 கோடி கடை வாங்க முடியும். தக்காளி பழம், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தட்டைப்பயிறு போன்ற அனைத்து வகை பயிர் செய்யக்கூடியவங்களாம் மேக்சிமம் 70% கடை வாங்கிக்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் சமநிலையில் காய்கறி விலைகள் இருக்கும். ஏன்னா ஏதோ விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிக்கு நன்மை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்ல கிடையாது. அனைத்து கடனும் தள்ளுபடி பண்ணி புது கடன் கொடுத்தாதான் எங்களால் விவசாயிகளால் விவசாயம் பண்ண முடியுங்கிறத தெரிவிக்கிறோம். அடுத்தது வேற யாரும் கேள்வி இருக்கா? மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மேகதாது அணை அவங்ககிட்ட இடம் இருக்குது, கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மேகதாது அணை ஏற்கனவே நமக்கு தண்ணி ஷார்ட்டேஜாக இருக்குது. மேகதாது அணை கட்டி நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக தண்ணி இருக்காது. இந்த ஜனவரி நம்ம ஜூன் மாதம் 12ஆம் தேதி 9.91 திறந்து விடணும். அது திறந்து விடுறதுக்கு நம்மகிட்ட மேட்டூர் தண்ணி இருக்குது. அடுத்த பயிர் பண்ணும்போது நமக்கு 27 TMC தண்ணி தேவைப்படும். அப்போ திறந்து விடுன்னு சொன்னால் மேகதாது அணையில் தண்ணி தீட்டானா இங்கே தண்ணி இருக்காது. அப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? என்கிட்ட இல்லை, சட்டி இருந்தால் தான் நான் கட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நான் வரக்கூடாது தான் மேகதாது அணை கட்டவே கூடாது. கட்டாமல் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு. இதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முழு மூச்சாக ஸ்டெப் இப்போ தான் 59 வருஷம் நம்ம காங்கிரஸ் ஆட்சி 2 பேர் வந்துருக்காங்களே, மந்திரி வந்திருக்காங்களே. இந்த 2 மந்திரிகளும் காங்கிரஸ் மந்திரிகளும் போய் பேசிட்டுமே, அதை கூட தமிழ்நாடு செய்யலாம். 59 வருஷத்துக்கு 2 மந்திரி வந்துருக்காங்க, அவங்க செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.